الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله المرسلين وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: لا يحيق المكر السيء إلا بأهله. وقال النبي صلى الله عليه وسلم: أعظم الجهاد كلمة عدل عند سلطان جائر، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாகுக. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவுக. அன்புக்கும் இறைநேசத்திற்கும் உரித்தான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அகிலத்தின் வழிகாட்டியாக அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அல்லாஹ் அனுப்பினான். பெருமானார் காட்டிய வழிகள் என்ன என்பதை நாம் இன்றைக்கு ஆய்வு செய்ய இருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 ரீதியாக மக்களுக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். அல்லாஹ்வும் வழி நடத்தி இருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான்: லா யஹீகுல் மக்ரு ஸய்ய. ஒரு மனிதன் தீய சூழ்ச்சியை செய்தால் அந்த சூழ்ச்சிக்குள்ளே அவனே மாட்டிக்கொள்ளுவான் என்பதை அல்லாஹ் சொல்லுகிறார். திணை விளைத்தவன் திணையை அறுப்பான், வினை வைத்தவன் வினையை அறுப்பான் என்று சொல்லுவார்கள். வினையை விதைத்தால் வினையைத்தான் அறுவடை செய்ய முடியும். முற்பகல் செய்யின் பிற்பகம் விளை, பிற்பகல் விளையும் என்று சொல்லுவார்கள் அல்லவா. இதையே அல்லாஹ் சொல்லி காட்டுவான். தீமைகளை செய்கிறார்களோ அதே தீமையால் நாயகமே நான் அழிப்பேன் என்பதை மக்களுக்கு சொல்லுங்கள் நாயகமே. பெருமானாருக்கு என்னென்ன தீமைகளை செய்தார்களோ அந்த தீமையிலேயே அவர்கள் அழிந்தார்கள், உழண்டார்கள் என்பது வரலாறு. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பிறப்பு செய்தியை கேட்டு பெருமிதம் கொண்ட பெருமானாரினுடைய சிறிய தந்தை அபூ லஹப், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவத்தை எடுத்து சொல்லுகிற பொழுது கற்களால் எரிந்தார். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உக்கால் கடை வீதியிலே லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லிக்கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏகத்துவ விளக்கத்தை எடுத்துரைக்கிற பொழுது கற்களால் பூஜை செய்கிறார் இந்த அபூ லஹப். இவர் செய்த வினை இவரை தொடுகிறது. எப்படி தொடுகிறது? வரலாறுகளை ஆய்வு செய்து பாருங்கள். அந்திம காலம், கடைசி நேரம் அபூ லஹபிற்கு அல்லாஹ் அம்மை நோயை கொடுக்கிறான். அம்மை பார்த்து உடம்பு முழுவதும் புழுக்களாக மாறியது, புண்ணாக மாறுகிறது. உணவு பொட்டலங்களை தூக்கி எறியப்படும். முன்னாடி போக முடியாத நாற்றத்தால் அபூ லஹபுக்கு உணவு பொட்டலங்கள் தூக்கி எறியப்படுகிறது, பானங்கள் தள்ளப்படுகிறது. யாரும் பக்கத்தில் நெருங்க முடியாது. யாருமே பக்கத்தில் இல்லாத நிலையில் இறந்து கிடக்கிறான். நாற்றம் ஊரை விட்டு ஒதுக்கப்படுகிறது. செத்த அபூ லஹபை, கண்மணியை கல்லால் எறிந்த அபூ லஹபை, இந்த பிணத்திற்கு குழியை ஒரு பக்கம் தோண்டி வைத்துக் கொண்டு கல்லால் எறிந்தே குழியிலே தள்ளியதாக வரலாறுகள். தன் வினை எப்படி அவரை சுடுகிறது. உலகத்திலே இதை போன்ற வரலாறுகள் ஏராளம். உஸ்மான் இப்னு தல்ஹா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்தை மேற்கொள்ளுகிற வேளையில் புனிதமான மக்காவை விட்டு பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிளம்புகிற பொழுது அவர்களுடைய மனதை நாம் எண்ணி பார்க்கிறோம். தன்னுடைய சொந்த ஊர், தான் பிறந்த ஊர், நபிமார்கள் எல்லாம் வாழ்ந்த ஊர், உலகத்தினுடைய மையப்பகுதி, புனித காபத்துல்லாஹ் இருக்கிற ஊர், இதை விட்டும் விரட்டப்படுகிறது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலங்கிய முகத்தோடு, கவலையான உள்ளத்தோடு தன்னுடைய இல்லத்தை விட்டு புறப்பட்ட நாயகம் காபத்துல்லாவிற்கு செல்லுகிறார்கள். 2 ரக்காத் தொழுது விட்டு செல்லலாம் என்ற ஆசை. காபத்துல்லாவினுடைய வாயில்கள் பூட்டப்பட்டிருக்கிறது. காபாவினுடைய வாயில் சாவி உஸ்மான் இப்னு தல்ஹா என்பவர் இடத்தில் இருக்கிறது.
2 ரக்காத்துக்கள் ஊரை விட்டு போகிற எனக்கு 2 ரக்காத்துக்கள் தொழுவதற்கான அவகாசம் கிடைக்காதா என்று கேட்கிற பொழுது கண்டிப்பாக கிடைக்காது என்று பெருமானாரை தள்ளுகிறார் உஸ்மான் இப்னு தல்ஹா. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உஸ்மானே, என்னை விரட்டாதே. காரணம் ஒரு நாள் என்னிடத்திலே சாவி இருக்கும், என்னிடத்திலே இருக்கிற பொழுது நீ என்னை பார்த்து கெஞ்ச வேண்டிய சூழல் ஏற்பட்டுவிடும். எனவே நீ விரட்டி விடாதே. அந்த நேரத்திலே உனக்கு நான் நீ நடப்பதை போன்று நடக்க மாட்டேன், இரக்கம் காட்டுவேன் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து சொல்லுகிறார்கள். ஆனால் தூர நோக்கு சிந்தனை கொண்ட நாயகத்தினுடைய கருத்தோ இவருக்கு புரியவில்லை. அது ஒரு காலத்திலும் நடக்காது, சாவியை உன்னிடத்திலே கொடுக்கவும் முடியாது, நான் திறக்கவும் மாட்டேன், நீ தொழவும் முடியாது என்று விரட்டி அடிக்கிறார். கண்ணீரும் உள்ளத்திலே செந்நீரும் வடித்துக் கொண்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் புனிதமான மக்காவை விட்டு மதீனாவிற்கு புறப்படுகிறார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால வேகம் உருண்டோடுகிறது, காலம் சென்று கொண்டே இருக்கிறது. ஃபதஹ் மக்காவின் வெற்றி ஏற்படுகிறது. மக்காவினுடைய வெற்றியின் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலியை அனுப்பி தல்ஹாவிடத்திலே சாவியை பறித்து வர சொல்லுகிறார்கள். தல்ஹாவிடத்திலே சாவி, தல்ஹாவையும் தல்ஹாவிடத்தில் இருக்கிற சாவியையும் பெருமானாரிடத்திலே கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்று நடந்ததை இன்றைக்கு சொல்லி காட்டுகிறார்கள். தல்ஹா, அன்றொரு நாள் நான் புறப்படுகிற பொழுது 2 ரக்காத்திற்கு நீ அவகாசம் கொடுக்கவில்லை தல்ஹா. இப்பொழுது உன்னிடத்திலே நான் எப்படி நடப்பேன் என்று நீ நினைக்கிறாய் தல்ஹா. தல்ஹா தலை குனிந்து நிற்கிறார். உஸ்மான் இப்னு தல்ஹா தலை குனிந்து நிற்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சாவியை கொடுக்கிறார்கள். நான் அன்றே சொன்னேன் அல்லவா, உன்னிடத்திலே நீ நடப்பதை போன்று நடக்க மாட்டேன் என்று சொன்னேன் அல்லவா, இதோ சாவியை பிடித்துக்குள், கியாமத்து நாள் வரை உன்னுடைய பிச்சலங்களிடத்தில் தான் காபத்துல்லாவினுடைய சாவி இருக்கும் என்றார்கள். இதற்குள்ளே 2 பாடத்தையும் பெருமானார் சொல்லுகிறார்கள். இவருடைய சந்ததி கியாமத்து நாள் வரை வாழும் என்ற ஒரு நீண்ட துவாவையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே கொடுத்திருக்கிறார்கள். சாவியையும் பிடித்துக்குள், கியாமத்து நாள் வரை வைத்துக்குள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். தனக்கு தீங்கு செய்தவர்களுக்கு எப்படி அல்லாஹ் தீங்கு அளிக்கிறான், இது உலகத்தினுடைய நியதி. யார் உலகத்திலே வாழுகிற பொழுது அடுத்தவர்களுக்கு தீங்கு செய்து வாழ்கிறார்களோ இதே தீங்கு அவர்களையும் தொடும் என்பதை புரிய வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் செய்கிறான். இதற்கு நீண்ட வரலாறு ஒன்றை அல்லாஹ் குர்ஆனிலேயும் காட்டிக் கொடுப்பான். சூரத்தே யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய மாற்றான் தாய் பிள்ளைகள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு மன்றாடுகிறார்கள், மன்னிப்பு கேட்கிறார்கள், என்னை கொன்றுவிட வேண்டாம் என்று கத்துகிறார்கள், கதறுகிறார்கள். ஆனாலும் பாலும் கயவர்கள் அந்த கிணற்றிலே பிடித்து மன்னிக்காமல் அண்ணன்மார்கள் கிணற்றிலே தள்ளுகிறார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை கால ஓட்டம் எப்படி மாறுகிறது? கால ஓட்டத்தின் காரணமாக உணவு மந்திரியாக இவர் இருக்கிறார். உணவுக்காக அண்ணன்மார்கள் எல்லாம் வருகிறார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் புரிந்து கொள்கிறார்கள், தன்னுடைய அண்ணன்மார்கள் வந்திருக்கிறார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தன்னை அறிமுகப்படுத்துவார்கள், நான் தான் உங்களது சகோதரர் என்று அறிமுகப்படுத்துவார்கள். அன்றைக்கு மன்னிக்காதவர்கள் இன்றைக்கு யூசுஃபிடத்திலே மன்னிப்பை கேட்கிறார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நினைத்திருந்தால் எதை வேண்டுமானாலும் செய்திருக்கலாம். ஆனாலும் கூட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய நபி வழி பரம்பரையாக இருக்கிற யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் சொன்னார்கள், லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம், இன்றைய தினத்திலே உங்களை நான் பழிவாங்க மாட்டேன். நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள், நீங்கள் என்ன தீங்கு செய்தீர்களோ அந்த தீங்கு இன்றைக்கு உங்களை தொட்டிருக்கிறது. அன்று நீங்கள் மன்னிக்கவில்லை, இன்று நானும் மன்னிக்காமல் இருந்திருந்தால் உணவில்லாமல் இறந்து விடுவீர்கள் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார்கள். ஆக யார் எதை செய்கிறார்களோ அதை அனுபவிக்க வேண்டி வரும். உலகத்தில் இது நிறைய நடக்கிறது. பெற்றோர்களுக்கு வழிபடாத குழந்தைகள், இவர்கள் பெற்றோராகிற பொழுது இந்த குழந்தைகள் வழிபடுவதில்லை. பெற்றோர்களுக்கு இந்த குழந்தைகள் வழிபட்டால் நாளைக்கு இவர்கள் பெற்றோர் ஆகிற பொழுது இவர்களுடைய குழந்தைகள் வழிபடுகிறது. இது தொன்று தொட்டு வருகிற பாடம். மாணவர்கள் ஆசிரியர்களிடத்திலே நியாயமாக நடந்து கொண்டால் இவர்கள் ஆசிரியராக மாறுகிற பொழுது இந்த மாணவர்கள், இவரின் மாணவர்கள் இவர்களிடத்திலே நியாயமாக நடப்பார்கள். இவர்கள் முரட்டு குணம் கொண்டவர்களாக இருந்தால் இவர்களுக்கு வருகிற மாணவர்கள் இதை விட மோசமா இருப்பாங்க. தலைவர்களிடத்திலே தொண்டர்கள் சரியாக நடந்தால் இவர்கள் தலைவராகிற பொழுது தொண்டர்கள் இவர்களுக்கு சரியாக இருப்பார்கள்.
முதலாளியாக இருப்பவர் தொழிலாளியாக இருப்பவர் இரண்டு பேர்களுக்கு மத்தியில தொழிலாளி முதலாளி இடத்திலே சரியாக நடந்து கொண்டால் இவரின் முதலாளியாக ஆகிற பொழுது இவரிடத்திலே தொழிலாளி சரியாக நடப்பார். இது உலகத்தினுடைய நியதி. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அமைத்து கொடுத்திருக்கிறான். இதைத்தான் முதல் பாடமாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். தீங்கை யார் செய்கிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு தீங்கை தான் கொடுப்பான். லா யஹீகுல் மக்ரு ஸய்யு இல்லா பி அஹ்லிஹி என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகிறான். இரண்டாவது பாடத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமுதாயத்திற்கு வழிகாட்டுகிறார்கள். எல்லோருமே சொல்லிக் கொண்டிருந்தது இறைவனை பற்றிய செய்திகளை சொல்லுகிற பொழுது அல்லாஹ் இறைவன் எப்படி இருக்கிறான், அவனுடைய தன்மைகள் என்ன என்பதை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக விளக்கினார்கள். நீங்கள் வரலாறுகளை பாருங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக. அதனாலதான் பல கடவுளே உருவானது. காரணம், குருடர்கள் போய் யானையை பார்த்த கதைதான் இன்றைக்கு. குருடன் போய் யானையை பார்க்கிறார். காலை பிடித்தவன் சொன்னான் யானை தூணை போன்று இருக்கும் என்று சொல்லுகிறான். யானைன்னா அது ஒரு தூண் மாதிரி இருக்கும். வாளை பிடித்தவன் சொன்னான் யானையை பார்த்தா தொடப்ப மாதிரி இருக்கும். காதை பிடித்தவன் சொன்னான் யானையை பார்த்தால் முரத்தை போன்று இருக்கும் என்றார். வைத்த தடவுனவே சொன்னான் யானை பானை மாறினான். ஆக யானையினுடைய ஒரு பகுதியை பிடித்துக் கொண்டு இதை போன்றுதான் யானை இருக்கும் என்று கண் தெரியாதவன் கற்பனை வடித்தான். ஆனால் கண் தெரிந்தவனோ யானையின் முழு உருவத்தை கண்டு அதன் தன்மையை சொல்லுவான். இதை போன்றுதான் அகிலத்திலேயே இறைவனை கண்டு சொன்னவர்கள் கண்மணிதான். வேற யாராவது இறைவனை கண்டு சொல்லி இருக்கிறார்களா? அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? உலகத்துல மேராஜுக்கு போய் லிகாவுல்லா அல்லாஹ்வினுடைய சந்திப்பு, இறைவனை கண்டு இறைவன் இப்படிப்பட்டவன், அல்லாஹ் அஹத், அவன் ஒருவன், அவன் சமத், அவன் தேவையற்றவன், லம் யலித், அவனுக்கு பிறவும் இல்லை, வலம் யூலத், பிறக்கப்படவும் இல்லை, வலா யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு இணையாக உலகத்திலே ஒருவரும் இல்லை என்று பார்த்து சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்விடத்திலே நெருங்குகிற வழியையும் சொன்னார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்விடத்திலே நெருங்குகிற வழியை ரொம்ப அழகாக காட்டித் தருவார். இதற்கு நிறைய வரலாறுகளை குர்ஆனின் மூலமாகவும் ஹதீஸின் மூலமாகவும் காணலாம். கௌலா என்று அரபுலகத்திலே ஒரு பெண்மணி கௌலா. இந்த பெண்மணியை கணவனார் உன்னை பார்த்தால் எங்க அம்மா மாதிரி இருக்கின்றார், என் தாயை போன்று நீ இருக்கிறார். அரபுலகத்துல இப்படி ஒரு வார்த்தையை சொன்னா தலாக்காயிடும். என் தாய் மாதிரி நீ இருக்கிறேன்னு சொன்னா தாய் எப்படி இவன் கட்டுறது ஹலாலாகாதோ அதே மாதிரி அவ தலாக்காயிடுவான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கௌலா வேகமாக சென்று சொல்லுகிறார், என்னுடைய கணவர் இப்படி சொல்லிட்டாரு, ஆனால் அறியாமல் சொல்லிவிட்டார். என்னுடைய கணவரோடு வாழ்ந்து 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 நான் அந்திம காலத்தில் இருக்கிறேன். எனக்கு வேற துணைகள் கிடையாது. குழந்தைகள், சிறு குழந்தைகள் இருக்கிறார்கள், அவர்களை பராமரிக்க வேண்டி இருக்கிறது. கணவனும் வேண்டும் என்றே சொல்லவில்லை. எனவே நாங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு வாழணும். என்ன வழி? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதுக்கு வழியே கிடையாது, தலாக்கலாம், முன்னாடி உண்டான நிலையை போல. அப்ப இந்த கௌலா சொல்லுகிறார்கள், நாயகமே மறுபரிசீலனை செய்து பாருங்கள் நாயகமே. வேறு ஏதாவது வழி இருக்கும் நாயகமே, இருக்காது என்று மட்டும் சொல்லாதீர்கள், கண்டிப்பா வழி இருக்கும். பெருமானார் மறுபடியும் இதை சொல்லுகிறார்கள், இல்ல இது தலாக்னா என்று சொல்லுகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா நாயகம் 2 முறை சொல்லுகிற அளவிற்கு நீ வற்புறுத்தி கொண்டே இருக்கிறாயே, செல் வெளியே. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா விரட்டி அடிக்கிறாங்க. அப்பையும் அந்த பெண்மணி சொல்லுகிறார்கள், நாயகமே மறுபரிசீலனை செய்யுங்கள் நாயகமே என்று சொல்லிவிட்டு வீட்டுக்கு கிளம்புகிறார்கள். அல்லாஹ் வஹீரை வைத்தான். கது சமி அல்லாஹு கௌலஹா, அந்த பெண்மணியினுடைய சொல்லை அல்லாஹ் கேட்டுக்கொண்டே இருந்தான். அந்த பெண்மணியினுடைய நிகழ்வுகளை அல்லாஹ் கண்டுகொண்டே இருந்தான். எனவே இதற்கு ஒரு வழி இருக்கிறது நாயகமே, சட்ட திருத்தம் இருக்கிறது நாயகமே, அந்த திருத்தத்தை சொல்லுங்கள் நாயகமே. இப்படி ஒருவர் சொல்லிவிட்டால் 60 நோன்பு வைக்க வேண்டும், அல்லது 60 மிஸ்கின்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும், அல்லது அடிமை இருந்தால் அந்த அடிமையில ஒண்ணு உரிமை விடணும். 3 சலுகைகளில் எதை செய்தாலும் கணவனோடு சேர்ந்து வாழலாம். இதுக்கு பேரே தலாக் இல்லை நாயகமே, இதுக்கு பேர் லிஹார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு ஏற்பட்ட ஆனந்தத்திற்கு அளவே இல்லை. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணியினுடைய அம்மையாருடைய வீட்டுக்கு சென்று, உன்னுடைய விஷயத்திலே அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், என் விஷயத்தில் அல்லாஹ் பேசுகிறானா? கதுசமி அல்லாஹு கௌலகா, நான் சொன்னதை எல்லாம் அல்லாஹ் செவிமடுத்துக் கொண்டே இருந்தானா என்று கௌலா கேட்கிறார்கள். கௌலாவுக்கும் அல்லாஹ்விற்கும் உண்டான தொடர்பை ஏற்படுத்தி கொடுத்தவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்விடத்தில் நேரடியாக பேசுற தொடர்பை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. இதை போன்று நிறைய வரலாறுகள். தபூக் போர்க்களத்திற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்லுகிறார்கள். 3 சஹாபாக்கள் செல்லல. முனாஃபிக்கீன்கள் பெருமானார்ட்ட பொய்யை சொல்லி தப்பிச்சிட்டாங்க. ஆனால் 3 சஹாபாக்கள் மட்டும் உண்மையை சொல்லுகிறார்கள்.
கஅப் இப்னு மாலிக்கை போன்றவர்கள் உண்மையை சொல்லுகிறார்கள். உண்மையை சொன்னதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் யாரும் அவரிடத்தில் பேசக்கூடாது என்று ஒதுக்கி வைக்கிறார். 50 நாட்கள் விசாலமான பூமியை பற்றி அந்த கஅப் இப்னு மாலிக் சொல்லுவார்கள். அந்த 50 நாட்களில் பூமி எங்களுக்கு லாக்கத் அலைஹில் அர்த், பூமி எங்களுக்கு நெருக்கடியாகிவிட்டது. உயிர் வாழ்வதை விட இறப்பது எங்களுக்கு இலகுவாக தெரிகிறது. யாரும் எங்களிடத்தில் பேசவில்லை. இதை விட நெருக்கடி. மனைவி பேசவில்லை, மக்கள் பேசவில்லை, உற்றார் பேசவில்லை, உறவினர் பேசவில்லை. அத்தனை பேர்களும் ஒதுக்கிவிட்டார்கள். தன்னந்தனியாக வாழுகிற வாழ்க்கை இது வாழ்க்கையே இல்லை என்று சொல்லுகிற அளவிற்கு துணிந்திருக்கிறார்கள். அல்லாஹ்விடத்தில் கேட்டாங்க, கஅப் இப்னு மாலிக், அல்லாஹ் உண்மையை சொன்னோம், உண்மையை உரைத்தோம், இதற்கு ஏதாவது ஒரு வழியை காட்டி போகாமல் இருந்தது எங்களுடைய தவறுதான், இறைவா எங்களை மன்னித்துக் கொள்வாயாக என்று கரம் ஏந்தி கேட்கிறார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஆயத்தை இறக்கினான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 பேரையும் அழைத்து சொன்னார்கள், உங்களை அல்லாஹ் மன்னித்து விட்டான் என்று சொல்லுகிற பொழுது 3 பேர் கேட்டதுதான், அல்லாஹ் எங்க விஷயத்துல பேசி இருக்கிறானா? ஆம், அல்லாஹ் உங்களுடைய விஷயத்தில் பேசி இருக்கிறான். இந்த அல்லாஹுக்கும் இவர்களுக்கும் உண்டான நெருக்கத்தை ஏற்படுத்தியவர்கள் பெருமானார். அல்லாஹ்விடத்தில் நேரடியாக தொடர்பு கொள்ள வச்சவங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்பதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்றைய தினம் உங்களுக்கு எப்படி இருக்கிறது என்று கேட்கிற பொழுது கஅப் இப்னு மாலிக் பதில் சொன்னார்கள், உலகத்திலே நான் வாழ்ந்த காலத்தில், வயசு எத்தனை வயசு இருக்கும்? 40-50 வயசு. உலகத்துல நான் வாழ்ந்த காலத்தில் இன்றைய தினத்தை விட சந்தோஷமான தினம் எனக்கு எதுவுமே கிடையாது என்று சொல்லுகிறார்கள் கஅப் இப்னு மாலிக் என்று சொன்னால் அப்ப எந்த அளவிற்கு மகிழ்ச்சியை கொடுத்திருக்கும் அந்த நாள். இஃப்கே ஆயிஷா, இதுவும் குர்ஆனில் இடம்பெற்றிருக்கிற வரலாறு தான். பனு முஸ்தலிக்னு ஒரு போர்க்களம். ஹிஜ்ரி 5வது வருஷம் ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு போய் 5 வருஷம் கழிச்சு நடக்கிற போர்க்களம். இந்த போர்க்களத்திற்கு சென்று விட்டு வருகிறார்கள். வருகிற வழியிலே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா ஒட்டகத்துக்கு மேல ஊத்துச்சு என்று ஒட்டக தொட்டி இருக்கும். அதுக்குள்ளதான் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா உட்கார்ந்திருப்பாங்க. அதோடு எடுத்து செல்லப்படும். ரொம்ப லேசானவர்கள் ஆயிஷா. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா எந்த அளவுக்கு பொடுவோக்கானவர்கள் என்று சொன்னா, ரொம்ப சின்ன புள்ள, மாவு பிணைஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, ஆடு வந்து சாப்பிட்டு போயிட்டு இருக்கும் தெரியாது. இந்த அளவிற்கு அப்ராணி ஆயிஷா. தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக வெளியே சென்றிருக்கிற பொழுது ஆயிஷா மேலதான் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் பயண கூட்டங்கள் எல்லாம் புறப்பட்டு கிளம்பிருச்சு. ஆயிஷா ரலியல்லாஹு மட்டும் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். எந்த இடத்துல புறப்பட்டாங்களோ அங்க வேற யாரும் இல்லை. ஆனாலும் ஆயிஷாவிற்கு நெஞ்சிலே உரம் உண்டு. ரசூலின் மனைவி அல்லவா, அதனால கவலைப்படாமல் நம்மை அழைப்பதற்கு ஆள் வரும் என்று அமர்ந்திருக்கிறார்கள். பொதுவாகவே போர்க்களத்தினுடைய வழக்கம் முன்னால் சென்றதற்கு பிறகு விட்டு போன பொருட்களை எல்லாம் எடுப்பதற்காக பின்னாடி ஒருத்தர் வருவார். அதை போன்று வந்து கொண்டிருக்கிறார்கள். ஸஃப்வான் இப்னு முஅத்தல் ரலியல்லாஹு தஆலா ஆயிஷாவை பார்த்தறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹுவுக்கு முன்னால் சென்று ஒட்டகத்தை அமர்த்தி ஒட்டகத்திற்கு மேலே ஆயிஷாவை ஏறச் சொல்லி முன்னால் இவர்கள் ஒட்டகத்தை இழுத்துச் செல்கிறார்கள். மதீனத்து வீதிக்குள்ளே நுழைகிறது. முனாஃபிக்கீன்கள் நிறைய சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு, ரசூலின் குடும்பத்தார்களுக்கு ஏதாவது ஒரு இன்னலை கொடுக்க வேண்டும் என்றே திட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, ஏதாவது இஸ்லாமியர்களுக்கு ஏதாவது ஒண்ணு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். குடும்ப கட்டுப்பாட்டை இன்னைக்கு கொண்டு உள்ள நுழைச்சிட்டாங்க. குடும்ப கட்டுப்பாட்டை நுழைத்து இஸ்லாமியர்களுக்கு எல்லாத்துக்கும் பொது சிவில் சட்டம் கொண்டு வந்து எல்லாம் குடும்ப கட்டுப்பாடு பண்ணித்தான் ஆகணும். இன்னைக்கு கொண்டு வந்து நுழைக்கிறா உள்ள. எதையாவது சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அன்றிலிருந்து இன்று வரை நடந்து கொண்டே இருக்கிறது. பெருமானாரின் குடும்பத்தார்களுக்கு பங்கத்தை விளைவிக்க வேண்டும், பாதகத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஒரு இட்டுக்கட்டு நடக்கிறது. ஆயிஷாவுக்கு ஸஃப்வான் இப்னு முஅத்தலுக்கும் தவறான உறவுகள் நடந்து விட்டது என்று காட்டிவிட்டான். நஊது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எல்லோருமே, சில சஹாபாக்கள் கூட இதை நம்ப வேண்டிய சூழல் ஏற்பட்டு விட்டது. ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரசூலுல்லாஹ்வை புகழ்ந்த சஹாபி. இதை நம்பிய காரணத்தினாலே அவருடைய அந்திம காலத்திலே அவர் கண் தெரியாதவராக மாறினார். நம்பினார். அல்லாஹ் பலவிதமான சோதனைகளை கொடுத்தான். ஆயிஷாவுக்கு அலி ரலியல்லாஹுவுக்கும் பிடிக்காது. அதுக்கு காரணமும் இதுதான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலிட்ட கேக்குறாங்க, அலியே என்னப்பா இந்த மாதிரியா சொல்லிட்டு இருக்காங்களே, மனம் வருத்தமாக இருக்கிறது என்று சொல்லுகிற பொழுது ஆயிஷாவின் மீது எல்லளவும் சந்தேகம் இல்லை அலிக்கு. ஆனாலும் அலி சொன்னார்கள், ரசூலை சந்தோஷப்படுத்தணுங்கிறதுக்காக, நாயகமே ஆயிஷா இல்லாட்டி என்ன உங்களுக்கு பல பெண்கள் இருக்கிறது அப்படின்ட்டாங்க. இந்த வார்த்தை ஆயிஷாவுக்கு பிடிக்கவில்லை. அதனால ஆயிஷாவுக்கு அலிக்கு மத்தியில பிரச்சனை. இந்த நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பக்கம் மனம் வெம்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அறிவுலக திலகம் பெருமானாருக்கு சந்தோஷத்தை அளிக்கிற அறிவான மனைவி ஆயிஷா. அறிவான மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாவை பற்றி ஹதீசுகள் சொல்லும். ஆயிஷா அழுது 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 கண்ணிலே ஈரம் இல்லை.
கண்கள் உறைந்து விட்டன. இந்த நேரத்துலதான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா விடத்துல கரம் ஏந்துகிறார்கள். யா அல்லாஹ், என்னை சோதிப்பதற்கு இதை விட அதிகமான கால அவகாசத்தை எடுக்கிறாயா யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்திலே கரம் ஏந்துகிற பொழுது அல்லாஹ் 10 வசனங்கள் ஆயிஷாவுக்காக இறக்கினான். குர்ஆன்ல தொடர்ந்து 10 வசனங்கள் ஆயிஷா நிரபராதி என்று 10 வசனங்களை இறக்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷாவிடத்திலே அல்லாஹ் ஓ விஷயத்துல வஹி இறக்கிட்டான் ஆயிஷா என்று சொல்லுகிற பொழுது அல்லாஹ் வஹி இறக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியாதான்ட்டாங்க. என்னை பற்றி தெரியாதா நாயகமே? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பெருமானாரின் மூலமாக சொல்லி காட்டுகிறான், ஆயிஷாவை சந்தோஷப்படுத்துகிறேன், அல்லாஹ்வினுடைய திருப்தி அல்லாஹ்வினுடைய பொருத்தம் ஆயிஷாவுக்கு இருக்கிறது என்ற கருத்துப்பட அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லுகிறான், ஆயிஷா ஆனந்தம் அடைகிறார்கள். எதை வைத்து ஆனந்தம் அடைந்தார்கள்? மௌத் வரை ஆனந்தம் அடைந்தார்கள். என்னை அல்லாஹ் புரிந்து கொண்டான், எனவே எனக்காக 10 வசனம் கியாமத் நாள் இருக்கிற வரைக்கும் அது இருக்கும். அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்தவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வை எப்படி அடையிறது உம்மத்துக்கும் காட்டினாங்க. தொழுகையின் மூலமாக அல்லாஹ்வை அடைந்து கொள்ளலாம். ஒரு மனிதனை இன்னைக்கு கையழகா உலகத்தையே கைக்குள்ள சுருட்டி வச்சிருக்கிறான். ஒரு பட்டனை தட்டுனாக்கா ஒரு நாட்டையே அழிக்கிற அளவிற்கு, அணு ஆயுதங்களை தயாரிக்கிற அளவிற்கு மனிதனுக்கு மூளையை கொடுத்த அல்லாஹ் இந்த தொழுகையிலிருந்து என்னை நீ ஆட்டி படைக்கிறாங்களா? இங்க இருந்துகிட்டு உன்னுடைய தேவைகளை என்னிடத்திலே சொன்னால் அதை நான் நிறைவேற்றி கொடுக்கிறேன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இதுல ஒரு பெரிய கனெக்ஷன் வச்சிருக்கிறான். தொழுகைக்கும் இறைவனுக்கும் மத்தியில் இருக்கிற தொடர்பு ஏராளம். இந்த தொடர்பை ஏற்படுத்தி கொடுத்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது ஒரு வழி. தீங்குக்கு தீங்குதான் நடக்கும் என்ற பாடத்தையும் கற்றுக் கொடுக்கிறார்கள். இறைவனை எப்படி அடைவது என்ற வழியையும் கற்றுக் கொடுத்தார்கள். எல்லா மதங்களும் மார்க்கங்களும் உலகியல் துறையையும் மதத்தையும் வேறுபடுத்தித்தான் காட்டின. ஒரு மனிதன் ஆன்மீகத்தை அடைய வேண்டுமானால் அவன் உலகத்தை துறக்கணும். அப்பதான் ஆன்மீகத்தை அடைய முடியும். உலகத்தை பிடித்தால் ஆன்மீகம் கிடைக்காது, ஆன்மீகத்தை பிடித்தால் உலகம் கிடைக்காது. இந்த நிலையில தான் உலகத்துல இன்னைக்கு வரைக்கும் எல்லா மதங்களும் சொல்லி காட்டிக் கொண்டிருக்கும். ஆனால் பெருமானார் மட்டும்தான் இரண்டுக்கு மத்தியில இணைப்பு பாலத்தை ஏற்படுத்தினார். தமிழ் பாட புத்தகத்திலே கூட ஒரு கதை ஒன்று எழுதுவார்கள், பார்த்திருப்பீர்கள். ஆற்றிலே வெள்ளம் போய் கொண்டிருக்கும், அதுல ஒரே ஒரு பாலம் இருக்கும். அந்த பாலத்தின் வழியாக இங்கிருந்து ஒரு ஆடு வரும், இங்கிருந்து ஒரு ஆடு வரும். 2 ஆடுகள் ஒன்றோடு ஒன்று வருகிற பொழுது முட்டிக்கொண்டு எப்படி போறதுன்னு தெரியாம நான் தான் போவேன் 2 உள்ள விழுந்து போயிடும். ஆனால் அதே பாலத்தின் வழியாக இன்னும் 2 ஆடுகள் வரும். ரெண்டும் சந்திக்கிற பொழுது ஒரு ஆடு கீழே படுத்துக் கொள்ளும், அதற்கு மேலே ஏறி இன்னொரு ஆடு செல்லும். இந்த ஆடும் பாதுகாப்பை பெறும், இந்த ஆடும் பாதுகாப்பை பெறும், அழகாக சென்று விடும். இரண்டும் ஒன்றோடு ஒன்று இறங்கி ஒன்று ஏறி செல்லுகிற பொழுது அந்த இரண்டுக்குமே பாதுகாப்பு உண்டு. இதை போன்றுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எல்லோரும் சொல்லுகிறார்கள் இரண்டு முட்டிக்கொள்ளுகிறது என்று சொல்லி இரண்டுக்குமே ஒரு காமிலான ஒரு வழியை காட்டல. யாரும் ஆன்மீகத்துக்கு காமியான வழியை காட்டல. ஏன்னா 2 முட்டிட்டு இருக்கு. உலகத்துல எப்படி வாழ்றதுக்குங்கிறதுக்கும் காமிலான வழியை காட்டல. ஆனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டுக்கும் காமிலான வழியை காட்டுகிறார்கள். ஆன்மீகம் ஆபாசம் உலகத்துல 2மே கலந்துதான் இருக்கிறது. எனவே நாம் ஆன்மீகத்திலே எப்படி நடைபோட வேண்டும்? பாலத்திலே நடக்கிறது அல்லவா ஆடு. ஆன்மீகம் என்ற ஆடு அமர்ந்து, ஆன்மீகம் என்ற ஆடு மேலே ஏறி, ஆபாசம் என்ற ஆடு கீழே இருந்து அதற்கு மேலே சென்றால் பாலத்தை கடந்து விடலாம் என்ற பாடத்தை சொல்லிக் கொடுத்தவர்கள் பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எப்படி வாழணும்னு அழகா கற்றுக் கொடுக்கிறாங்க பாருங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா மதங்களுமே சொல்லும் ஆன்மீகத்தை அடையணும்னு சொன்னா துறவரம் போக வேண்டும், திருமணம்லாம் இருக்கக்கூடாது. இல்லாம இருந்தா தான் நம்ம ஆன்மீகத்தை, கன்னி காஸ்திரிகள் என்று சொல்லி ஒரு பகுதியை ஒதுக்கி அவர்கள் ஆன்மீகத்தை அடையணும்னா இப்படித்தான் அடையணும், துறவரம் போக வேண்டும் என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி வழியை காட்டல. ஆயிஷா ரலியல்லாஹு பெருமானார் திருமணம் முடிக்கிறார்கள், கனவின் மூலமாக கண்டு முடித்தார்கள். கனவுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறாங்க. ரசூலினுடைய கனவுகள் நினைவாகும். நம்முடைய கனவுகள் மாதிரி அல்ல, கற்பனை கனவுகள் அல்ல. நம்முடைய கனவுகள் வெறும் கற்பனை. ராத்திரி மட்டும்தான் இவன் கனவு கறங்குறான்னா இல்ல, பகல் கனவு. நிறைய பேர் பகல் கனவு கண்டவர்கள் உண்டு. அசருக்கும் இந்த நுகருக்கும் அசருக்கு இடையில ஒரு 3 மணில இருந்து 3:30 வரைக்கும் தூங்குவான். அதுக்குள்ள ஒரு பெரிய கனவே கண்டுவான். நம்முடைய காலம் இது. ஆனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவிலே ஆயிஷாவை பார்க்கிறார்கள். முகமூடி போட்டு ஒரு பெண்மணி வருகிறார்கள். முகத்தை திறந்து பார்க்கிறார்கள். ஆயிஷா, இந்த ஆயிஷாவை மணந்து கொள், உன்னுடைய வாழ்க்கை மங்களகரமாக இருக்கும் என்று பெருமானாருக்கு அறிவிப்பு கொடுக்கப்படுகிறது. அதற்கு பிறகுதான் ஆயிஷாவை மணக்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
ஆயிஷாவினுடைய பெருமானாரினுடைய இறுதி காலத்துல ஆயிஷாவினுடைய மடியிலும் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் உதட்டிலிருந்து ரஃபீக்குல் அலா என்ற திருக்கலிமாவும் வருகிறது. உதட்டிலிருந்து ஆன்மீகம் பிறக்கிறது. ஆனால் ஆயிஷாவினுடைய மடியிலிருந்து குடும்ப வாழ்க்கையில எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி சகஜமாக ஆயிஷாவினுடைய மடியிலே படுத்திருக்கிறார்கள். ஆன்மீகமும் சேர்ந்திருந்தது, அதே நேரத்தில் குடும்பமும் இருந்தது. குடும்பத்தை ஒதுக்கவில்லை. பெருமானாரின் இறக்கும் வேலை கூட, பெருமானார் உலகத்தை விட்டு பிரிகிற பொழுது கூட ஆன்மீகமும் உலகியலும் ரெண்டும் ஒன்றுதான் என்ற பாடத்தை கற்றுக் கொடுத்துத்தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்திருக்கிறாங்க. இது வேறு அது வேறு என்று பெருமானார் பிரிக்கவில்லை. தனித்து வாழ வேண்டும் என்று சொல்லுகிறது உலக மதங்கள். இறை அன்பை பெற வேண்டுமானால் தனிமையா இருக்கணும். ஆனா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இறை அன்பை பெற வேண்டால் ஜமாத்தா இருக்கணும் சொன்னது பெருமானாரை தவிர யாரும் இருக்க முடியாது. தனியா தொழுகிறத விட ஜமாத்தோடு தொழுகிறதுக்கு 27 மடங்கு நன்மை இருக்குது. அதுவும் ஜுமா பள்ளிவாசல்ல ஜுமா தொழுகிறதுக்கு தனியாக தொழுவதை விட 500 மடங்கு நன்மை இருக்கிறது. காபத்துல்லாவிலே எல்லோரும் ஒன்று சேர்ந்து தொழுவது 1,00,000 மடங்கு நன்மை இருக்கிறது. பைத்துல் முகத்தஸிலே சொல்வது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்டியல் போட்டுட்டே போறாங்க. காரணம் ஒற்றுமையில் தான் வெற்றி இருக்கிறது என்று கற்றுக் கொடுக்கிறார்கள் பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மதத்திற்கும் அரசியலுக்கும் சம்பந்தமே கிடையாது. மதவாதிகள் அரசியலில் ஈடுபடக்கூடாது, அரசியல்வாதிகள் மதத்துக்குள்ளே வர முடியாது. இன்னைக்கு நடக்குது. ஆனா வெளியே இருந்து ஒட்டி பேசுவார்கள். இன்னைக்கு நிறைய அரசியல்வாதிகள் நிறைய பேர் உட்கார்ந்து காலில் விழுகிறான், கையில விழுகிறான், வந்துடுறான். அவர் அப்படி சொல்லுகிறார் இப்படி சொல்லுகிறார் என்றால் ஏதோ ஆசிரமத்திற்கு சென்றதாக நிறைய பத்திரிகைகள்ல ஒவ்வொரு நாளும் பார்க்கிறோம். இதுக்கும் அதுக்கும் ஒன்று சேர முடியாது. ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டை ஒன்று சேர்த்து காட்டுறாங்க. பெருமானார் மதவாதியாகவும் இருக்கிறார்கள், அரசியல் தலைவராகவும் பெருமானார் இருக்கிறார்கள். ருஸ்துமினுடைய படை ரோம் நாட்டை நோக்கி வருகிறது. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா இஸ்லாமிய படையின் தளபதி அம்ர் இப்னு ஆஸ். ருஸ்துமினுடைய படை 3 லட்சம். இஸ்லாமிய படையினுடைய அளவு வெறும் 30,000. 3 லட்சம் எங்கே, 30,000 எங்கே? ஆனாலும் கூட வெற்றி இஸ்லாமியர்களுக்கு என்று தீர்மானிக்கப்படுகிறது. உள்ளே புகுந்து தாக்குகிறார்கள். இப்ப ருஸ்தும் கேட்கிறா, இவங்க என்ன வழியை பயன்படுத்துறாங்க போய் உளவுத்துறை மூலமாக ஆய்வு செய்துவார்கள். என்ன வழியை பயன்படுத்துறாங்க? வெற்றி கொள்ள முடியவில்லை. 30,000 பேர்த்த 3 லட்சம் பேர் வெற்றி கொள்ள முடியவில்லையே, இதற்கு என்ன காரணம் என்று பார்த்துவார்கள். செல்லுகிற பொழுது ஒற்றர்கள் உளவாளிகள் சென்றார்கள், பார்த்தார்கள். வந்து சொன்ன ஒரே காரணம் இரவு முழுவதும் வணக்கத்தில் இருக்கிறார்கள், பகல் முழுவதும் குதிரையில் இருக்கிறார்கள், போரில் இருக்கிறார்கள். இறைவனோடும் நெருக்கம் இருக்கிறது, போர்க்களத்திலும் புகுந்து விளையாடுகிறார்கள். அங்கே ஆன்மீகமும் அவரிடத்தில் இருந்தது, மதமும் அவர்களிடத்தில் இருக்கிறது, அதே நேரத்தில் அரசியலும் அவர்களிடத்தில் இருக்கிறது. ரெண்டும் ஒன்றாக சேர்ந்திருந்தது, வெற்றி கிடைத்தது. அப்ப ருஸ்தும் சொன்னா, கண்டிப்பாக உலக நாடுகள் அத்தனையும் இவர்களின் காலுக்கு கீழ் வந்து சேரும் என்று ருஸ்தும் சொல்லி காட்டுகிறான். பெருமானார் இரண்டையும் ஒன்றாக இணைத்து காட்டுகிறார்கள். ஏழையின் சிரிப்பில் தான் இறைவன் இருக்கிறான் என்று சொன்ன சித்தாந்தங்களை பெருமானார் பணக்காரனின் செல்வனின் செல்வத்திலும் இறைவனை காணலாம், இறை திருப்தியை காணலாம் என்று அகிலத்திற்கு பறைசாட்டியவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டுமே. செல்வத்தின் மூலமாகவும் இறைவனை அடையலாம். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா இறைவனை அடைந்தார்கள் செல்வத்தின் மூலமாக. ஆனா முறையா இருக்கணும், செல்வத்தின் மூலமாக இறைவனை அடையலாம். அதே நேரத்தில் ஏழையாக இருப்பதே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பிரியப்படுறது இல்லை. தாலிக ஃபதுலுல்லாஹி யுஅதீஹி மன் யஷா. அல்லாஹ் ஏழையை பார்த்து ஃபதுலுங்கிற வார்த்தையை சொல்லவே இல்லை. தாலிக ஃபதுலுல்லாஹ், அல்லாஹ் கொடுத்திருக்கிற நிஅமத், செல்வங்கிறதுக்கே அல்லாஹ் கொடுத்திருக்கிற நிஅமத். தொழுகை முடிந்து விட்டால் கூட இதா குலியத்தி ஸலா ஃபன்தசிரு ஃபில் ஜுமா தொழுகை முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாக்கா பூமியிலே பறந்து திரிந்து விரிந்து சென்ற இந்த பூமியிலே, விரிந்திருக்கிற பூமியிலே பறந்து செல்லுங்கள், பொருளை தேடுங்கள், பொருளாதாரம் படைத்தவர்களாக இருங்கள் என்று மார்க்கம் சொல்லித் தருகிறது. மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். யாருக்கு தடை போடல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ சம்பாதிக்க வேணாம், வீட்டிலேயே இருந்து, யாருக்குமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவில்லை. பள்ளியில் இருப்பவர்களை விரட்டி இருக்கிறார்கள். உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா பள்ளியிலே வந்து படுத்துக் கொண்டு அல்லாஹ்வை நான் தொழுது கொண்டிருக்கிறேன் என்று 2 பேர்கள் யமனில் இருந்து வந்திருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அருமை தோழர் உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வானம் தங்கத்தையும் வெள்ளியையும் பொழிந்ததாக சரித்திரம் உண்டான்னு கேட்டாங்க. வானம் மழையத்தான் கொடுக்கும், தங்கம் வெள்ளியை கொடுக்காது. பொருளாதாரத்தை ஈட்டுவதாக இருந்தால், தேடுவதாக இருந்தால் பள்ளியை விட்டு வெளியே செல். பொருளாதாரத்தை ஈட்டி உன்னுடைய வாழ்க்கையை சுபிட்சமாக்கிக் கொள். செல்வத்திலும் செல்வந்தனின் செல்வத்திலும் இறைவனுடைய பொருத்தம் இருக்கிறது என்ற பாடத்தை கற்றுக் கொடுத்தவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா வகையிலும் பெருமானார் வழிகாட்டியாகவே இருக்கிறார்கள். ஒரு துறையை பார்த்தோம்னு சொன்னாக்கா தீமைக்கு தீமைதான் விளையும், அதற்கு வழிகாட்டியும் பெருமானார் தான். இறைவனை அடைவதற்குண்டான வழிகாட்டியும் பெருமானார் தான். மதமும்
ஆன்மீகமும் வேறு வேறு என்று பேசியவர்களுக்கு மத்தியிலே ஒருத்தரே ஆன்மீகத்திலேயும் இருக்கலாம், அரசியலையும் இருக்கலாம், பொருளாதாரத்திலே இருக்கலாம், அத்தனை துறைகளிலும் இருக்கலாம் என்று இருந்து காட்டி பாடம் நடத்திய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் வழியை பின்பற்றி வாழ்வில் சிறக்க வல்லோன் அல்லாஹ் வாய்ப்புகள் நல்குவானாக. வாஹிரு தஅவா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.